ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா சத்யா சேனல். இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். ஆப்பிள் வச்சு பனியார் செய்கிறோம். ஆப்பிளில் பனியார் எப்படி செய்கிறதுன்னு புதுசாக இருக்குதா? வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்டில் நிறைய ஆப்பிள் இருந்தது, அதனால் நான் யூஸ் பண்ணி அதில் பனியாரை செய்கிறேன். ஆப்பிள் ஒரு 4 ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக இதுமாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. கூட லைட்டாக பால் பண்ணிக்கோங்க. இந்த கண்டஸ்டன் இது வர வரைக்கும் நம்ம அரைச்சிக்கணும். பேஸ்ட் மாரி அரைச்சிக்கிட்டோம். ஒரு பாத்திரத்தில் போட்டு கோதுமை மாவு ஒரு 3 டீஸ்பூன் கோதுமை மாவு போட்டுக்கிறோம். லைட்டாக சால்ட்டு தேவையான அளவு, அது கூட மில்க் ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா கட்டி போடாமல் இருக்கிற அளவுக்கு நல்லா கிண்டிக்க போகிறோம். சர்க்கரை எந்த அளவு நம்ம கோதுமை மாவு எடுத்துனோ அந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துருக்கோம். நான் 3 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அதே ஸ்பூனில் சர்க்கரையும் எடுத்துருக்கிறேன். நல்லா கட்டிப்படாமல் நல்லா பேஸ்ட்டாக இட்லி மாவு பதத்துக்கு வர மாரி நல்லா கலந்துக்கிட்டேன். இதை ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். மூடி போட்டு வச்சிட்டோம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஊற்றிட்டோம். நல்லா இட்லி மாவு பதத்து கொஞ்சம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம பனியார சட்டியில் வச்சு ஊற்றி பார்க்க போகிறோம். பனியாரக்கல் வச்சுருக்கிறேன். நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ பனியாரம் ஊற்றுறோம். ஒரு ஆஃப் கரண்டி ஊற்றினா போதும். ஏன்னா ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா அது திருப்புறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதாவது ஊற்றிக்கலாம். நம்மக்கிட்ட எண்ணெய் இருக்குதோ அதுக்கு எதுவுமே ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா சுற்றி பாருங்கள். நல்லா சுற்றி நல்லா வெந்துருச்சு. நான் ஒரு ஸ்பூன் வச்சு இதை அப்படியே திருப்பிக்கிறேன். நல்லா திருப்பி சொல்ல கொஞ்சம் பார்த்து திருப்பணும். அப்படியே நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ நான் திருப்பிக்கிட்டேன். இந்த பக்கமும் வேக வச்சுக்கிட்டேன். இப்போ வெந்துருச்சு. என் ஸ்டைலில் ஆப்பிள் பனியாரம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு கொடுத்து